தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய மக்களே, வீட்டில் இருந்து திருப்பலியை காண இருக்கின்ற அனைத்து பங்கு மக்களுக்கும் என்னுடைய ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் எப்போதும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள எல்லாருக்கும், குறிப்பாக உடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இதனுடைய அருளும் இறக்கம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும்படி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா இந்த வைரஸை எதிர்த்து நாம் இப்போது நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 29வது நாள். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கடவுள் நம்மேல் இரக்கம் வைப்பார். என்றால் ஆண்டுடைய இரக்கம் இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கடவுள் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த தொற்று நோயானது நம்முடைய ஊருக்கு வராமல் நம் அனைவரையும் எல்லாவித நோய் நொடியிலிருந்தும் எல்லாவித ஆபத்திலும் பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலை மன்றாடுவோம். இத்திருப்பலை தமிழ்மொழியில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து நினைத்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவிர்த்தாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான வானத்தையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லா உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ் கழித்து செல்வாராக. ஆண்டவர் இரக்கமாயிரும், கிறிஸ்து இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 முதல் 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாய் கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தார். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுக்கு காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதர்களுடைய காலடியில் வைப்பர். அவர் குரல் கேட்டிடுவே.
நான் இருப்பேன். தினம் அவர் வழிதனிலே நான் நடப்பேன். அவர் வழிகளிலே நான் நடப்பேன். என் ஆத்துமா ஆண்டவரை இந்த வேளையில் என் அவரிலே பயிர்கின்ற வேளை இது. அவன் நிழலில் வாழ்ந்திடுவே. மகிழ்ச்சியின் நிறைவும் அவர் என் மனதினை நீக்கிடுவே. நீதியின் மன்னவர் அவர் நிழலில் வாழ்ந்திடுவே. மகிழ்ச்சியின் நிறைவும் அவர் என் மனதினை நீட்டிடுவே. அவர் அருகினிலே நான் இருப்பேன். தினம் அவர் வழிதனிலே நான் நடப்பேன். அவர் வருகையிலே நான் நடப்பேன். என் ஆத்துமா ஆண்டவரை இந்த வேளையில் அவரினிலே மகிழ்ந்த வேளையில். Alleluia, 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 alleluia. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 7 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீ வியப்பட வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்தவற்றை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, யூடியூப் அமர்வலர்கள் மூலம் இந்த திருப்பலியை மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இனிமையான நாளிலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். புனித சூசேப்பர் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக எல்லா நலம் வளமும் உங்களுக்கு அருள தொடர்ந்து கொண்டாடுகிறேன்.
அருமையானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்களின் வழியாக ஒரு அருமையான உண்மையை நாம் உணர முடிகிறது. இந்த உலகம் சார்ந்தவை, இவை நிலையில்லாதவை, இவைகளின் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ இங்கேயே அறுதிட்டு உறுதியாக வாழ்வோம் என்று சொல்வதற்கு இல்லை. எனவே ஆண்டவருக்குள்ளாய் ஒரு மனிதன் மீண்டும் மறுபிறப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இயேசு நமக்கு கூறுகிறார். இந்த மறுபிறப்பு இந்த உலகத்திலேயே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஒரு ஆதங்கம். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த இறை ஆட்சியில் பிறப்பதற்கு அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டார்கள் என்பதை மிக தத்துவமாக தெளிவாக அப்போஸ்தலர் பணி நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக, சொந்த மீட்பராக, மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புது மாற்றம் உடையவர்களாக, ஒரு பழைய மனநிலை இல்லாமல் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார். அவர்கள் அன்போடு ஒருவரோடு பேசினார்கள், நலம் விசாரித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்றாய் கூடி அவர்கள் ஸ்துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். இன்னும் அதிகமாக அவருடைய போஜனத்தை, அவருடைய அன்றாட உணவு தேவைகளை மொத்தமாக அவர்கள் சந்தித்து ஒரு ஒற்றுமை வாழ்வை அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள். எனவே அந்த வாழ்க்கை நெறிமுறை, வழிமுறை இன்றைக்கு உலகமெங்கும் பேசப்படுகிறது என்று சொன்னார். அது எப்படி சாத்தியமானது? அப்படி என்றால் அவர்கள் இந்த உலக வாழ்வை மறந்தார்கள். மேலுலகு சார்ந்தவை பற்றியே அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, அவருடைய நாட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருந்தது. எனவே இதை அவர்களால் இதை மிக எளிதாக சாதிக்க முடிந்தது. எனவே ஒன்றாக ஒரே மனம் படைத்தவர்களாக, ஒரே எண்ணம் கொண்டவர்களாக, ஒரே இறைவனை அவர்கள் போற்றி புகழ்ந்து துதித்தார்கள். எனவே அதனுடைய பலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்தார், கூடவே நடந்தார். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். அருமையான இறை மக்கள், இதைத்தான் நிக்கதேமிடத்தில் இயேசு மீண்டும் கூறுகின்றார். காற்றை போல ஆண்டவருக்குள் பிறக்கிற ஒரு மனிதன் காற்றை போல இருப்பான். அவன் மிகவும் லகுவாக மாறுவான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்றைக்கு ஏகப்பட்ட சுமைகளை எங்கு இறக்கி வைப்பது என்று திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறோம். இயேசு அருமையாக சொல்கிறார், காற்று எப்படி எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் அது போகும். சிறிய இடைவெளி இருந்தாலும் அதற்குள் அது செல்லும். அதுபோல ஆவிக்குள் பிறக்கக்கூடிய ஒரு மனிதனும் அப்படித்தான். எல்லாருடைய எல்லா இடங்களிலும் மிக எளிதாக அவன் சென்று வர முடியும். காரணம், அவனுக்குள் சுமை இல்லை, பாரம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, நோய் நோக்காடு என்று எதுவுமே அவனை எதுவும் செய்ய இயலாது. ஆவியானவருக்குள் ஒரு மனிதன் வாழும்போது இப்படிப்பட்ட புது பிறப்பு, ஒரு புது மகிழ்ச்சி அவன் சுதந்திரித்துக் கொள்ள இயலும் என்பதை இயேசு நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என அறிக்கையிடுவதோடு மட்டும் நின்று விடாமல் அதற்கு சான்று பகருகின்ற பிள்ளைகளாகவும் மாற வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் மேலுலகு சார்ந்தவை பற்றி நாம் அதிகமாக இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக, சொந்த மீட்பராக அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சொந்த மீட்பராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை திருத்தூதர் பணி நூல்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு சித்தாந்தத்தை ஒவ்வொரு மனிதனும் தன்மையப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ திருப்பலி தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள், குழந்தைகள் செய்கின்ற எல்லா விதமான தொழில் முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வதித்து உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை முழுமையாக விடுதலையாக்க இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். God bless you.
காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாகந்தால் நீதானே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாகந்தால் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் இப்போதே. சகோதர சகோதரிகளே, எங்களுடைய முழுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் திருச்சபை நிலைத்துள்ள நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து வரியை உள்ளம்போடு ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பணிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்ந்து காட்டுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உயிர்ப்பினை அளிக்கிறீர்களோம், உயிர்ப்பினை வெற்றிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்தோர் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பரிசுத்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஆண்டவரே அவருடைய புதிய நம்பிக்கை பெற்று குணமாகி திரும்பி வர இத்திருப்பதிலே நாங்கள் இந்நாளிலே மனதுருகி மன்றாடி கேட்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவடை செய்தருளும். இறந்தோர் அனைவரை நினைவுந்து சிறப்பாக கொரோனாவால் இறந்தவர்களுக்கு நித்திய பேரின்பத்தில் இடம் கொடுத்து ஒரு திரும்ப வழியினுள் சேர்த்தருளும். எங்கள் அனைவர் மீதும் தேவரே இரக்கமாய். கடவுளின் கன்னித்தான ஆட்சி வைக்க மரியாள், அவருடைய நேச பத்தாவது சுசேப்பர் கொடான அற்புதத்தின் அந்தோனியா மற்றும் அனைவருடன் நாங்கள் நிலவாழி பங்குடன் பிரதிபற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானமே சமாதானமே கிறிஸ்துவின் சமாதானம். சமாதானமே சமாதானமே கிறிஸ்துவின் சமாதானம். உலகம் தராத சமாதானத்தை கிறிஸ்து தந்திடுவார்.
சமாதானமே சமாதானமே நம்மில் சமாதானம் நம்மில் சமாதானம் நம்மில் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறிவிலிருந்து கலைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். அன்பு ஒன்றை கேட்கின்றேன், அதை தருகின்றேன். அன்பு ஒன்றை கேட்கின்றேன், அதை தருகின்றேன். இதய தன்பு யாவுமே இறைவன் தருகின்றேன். ஆழ்ந்த என்னுள்ளமே ஆழ்வின் மொழியேற்றவே எழுந்து வாருமே எழுந்து வாருமே எழுந்து வாருமே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உள்ளன்போடு உமக்கு செலுத்துகின்ற இந்த திருப்பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த திருப்பலியின் பயனாக எங்களுடைய வாழ்வு வளர்ச்சிக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை நீர் நாங்கள் படைத்து ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களிலே முடங்கி கிடக்கிறோம், வீடுகளிலே அடைபட்டு கிடக்கிறோம். எத்தனையோ மக்கள் இந்த நாட்களிலே அதிகமாக உண்மை தேடுகிறார்கள், உம்முடைய நற்செய்தி நூல்களை எடுத்து வாசிக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும்.
நீ ஜெயத்தை கொடு, வெற்றியை கொடுக்கின்ற ஆண்டவர். என்னை அறிந்துள்ளதால் அவனை விடுவிப்பேன், எல்லா தீங்குக்கும் தப்புவிப்பேன், விடுதலை செய்வேன் என்ற என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் பாதுகாப்பு நடத்தும். ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களில் என்னை கொடும். ஐயோ, என் தொழில் போய்விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த லாக்டவுன் முடிந்தவுடன் பள்ளிக்கூடம் திறக்கமே, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்க வேண்டுமே, பள்ளிகளில் கல்வி கட்டணம் கட்ட வேண்டுமே, என்ன செய்வது ஏது செய்வது என்று திக்கு திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, நீர் ஒரு உறுதியான நம்பிக்கையை தினத்தை பிள்ளைகள் கொடுத்து இந்த வகையிலாவது அந்த பிள்ளைகள் தொடர்ந்து போராடி இந்த உலகத்தை ஜெயிக்க நீதான் வரம் கொடுத்தார்கள். எல்லாம் வல்ல ஆண்டவர் நீர் இருக்கிறீர். எனவே இந்த மதிலையும் தாண்ட முடியும், இந்த கடலையும் நீந்தி கடக்க முடியும், இந்த மலையையும் ஏறி குதிக்க இயலும் என்ற ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டிலே கொடுத்தரும். எப்படி யோபு பக்தனுக்கு அவர் இழந்ததெல்லாம் நீர் 4 மடங்காக திருப்பி கொடுத்தீர், அதுபோல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்னவெல்லாம் இந்த நாட்களில் இழந்தார்களோ அத்தனையும் அவர்களை திரும்ப அதிகமாக உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஏதாமே வழிவகை செய்தரணும். ஏழைகளை மறக்க வேண்டாம், ஏழைகள் உங்களோடு இருக்கிறார்கள். எனவே ஏழைகளுக்கு உணவிடுவதற்கு நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்று சொன்ன வாக்கு அடிப்படையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஏழைகளையும், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கைம்பெண்கள், திக்கற்றவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நம்முடைய பணியாளர்கள் வழியாக நீர் தொடர்ந்து அவர்களை சந்தித்து போஷித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களும் இந்த நாட்களிலே பிழைத்திருப்பதற்கு ஏதாவது வழிவகை செய்தார்கள். மேலும் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த கொரோனா கொல்லாத தொற்று நோயை விரட்டுவதற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவர்கள், காவலர்கள், செவிலியர்கள், பத்திரிகை நண்பர்கள் என ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இந்த தொற்று நோய் வந்துவிடாமல் ஆண்டவரே அவர்கள் வழியாக பலர் சுகம் பெற்று குணமடைய வேண்டும் என நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேளும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேறு யார் இருக்கிறார்? யாரிடத்திலே போக முடியும்? இதுதானே எங்களை படைத்தீர், பாதுகாப்பீர், பராமரித்துக் கொண்டிருக்கின்ற உன்னதமான தெய்வம் என்பதை உணர்ந்து நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்கம் தரும், அடுத்தவர்கள் தருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருக்கின்ற நாட்களிலே ஏதாவது ஒரு வகையில் அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்கள் சந்தோஷமாக விட்டுக் கொடுத்து மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை ஒரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த விதமே செய்ய போகிற கிருபைக்காக மக்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை உமக்கு ஆலோசனை நாங்கள் கொடுக்க முடியுமா? உம்முடைய திட்டத்தை நாங்கள் சொல்லி நீர் மாற்றுவீரா? ஆண்டவரே, நீர் என்ன திட்டத்தை உலகத்துக்கு வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றும். ஆனாலும் மக்கள் மன்றாடுகிற போது அந்த மன்றாட்டுகளுக்கு நீங்கள் இறங்கி செயல்படுத்தி பிள்ளைகளுக்கு வர இருக்கக்கூடிய தீங்குகளில் இருந்து அவர்களை தப்புவித்து பாதுகாக்கப்படும். ஆண்டவரே, துன்மார்க்கர்கள், மேலும் அடங்க மறுக்கிறவர்கள், கொடூரமான பாவங்களை செய்கிறவர்களுக்கு நீர் ஒருவேளை தண்டனைகளை அனுமதிக்கலாம். ஆனால் அப்பாவிகள், நீதிமான்கள், அவர்கள் மீது ஏழைகள், அவர்கள் மீது நீர் இரக்கம் காண்பிப்பீர். இரக்கத்தோடு பட்சபாதத்தோடு பிள்ளைகளை விசாரித்து அவர்களை நீர் பிழைத்திருக்க செய்கிறீர். அப்படி செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய பிரார்த்தனையிலே நாங்கள் அதிகமாக நோக்கி ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை ஆசிரியர் நீர் உயிரோடு இருக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவர், நாங்கள் மாண்டு போன கடவுளை மன்றாடவில்லை, மறித்து 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்த உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் இந்த நாட்டில், உலக நாடுகளில், எல்லா உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்சத்தோடும் ஒரு பயத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் தேற்றி ஆற்றி ஆறுதலின் ஆண்டவராக உண்மை காண்பித்து எல்லோரும் இதுவும் கடந்து போகும், விரைவில் நல்ல ஒரு நிலைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் பிள்ளைகள் ஒருபோதும் இழக்காமல் எழுந்து நடக்க அழுது
எங்கள் ஆண்டவரும் அருமையற்றருமாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பாவத்திற்கு நாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு